ஹாய், ஹலோ, குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம குஜராத்தில் துவாரகாக்கு தான் வந்திருக்கோம். துவாரகாவோட என்ட்ரன்ஸ் வியூ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது. ஸோ நம்ம சேனலுக்கு நியூவாக யாரும் வந்திருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இது போல் இன்னும் சூப்பரான நிறைய vlogs நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சேனலில் வந்து ஃபிட்னஸ் ரிலேட்டடான வீடியோஸ், ஃபுட் ரிலேட்டட், ட்ராவல் கண்டென்ட் ரிலேட்டடான வீடியோஸ், ஷேர் மார்க்கெட் அண்ட் மணி மேக்கிங் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் ஃபியூச்சரில் அப்லோட். ஸோ நல்ல யூடியூப் கண்டென்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது வந்து நம்ம என்ட்ரன்ஸ் வியூவில் இந்த துவாரகா அந்த டெம்பிளை நம்ம ரீச் பண்ணுறதுக்கு இங்கே வந்து அப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஸோ என்ட்ரன்ஸ் வியூலேருந்து இந்த 1.5 கிலோமீட்டர்ஸ் நம்ம வந்து கடக்கிறதுக்கு இவங்க வந்து இங்கே கேமல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஒருவேளை உங்களுக்கு கேமல் வேணும்னா நீங்கள் அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க சார்ஜஸ் வந்து அப் டு பார்த்தீங்கன்னா பர் பர்சனுக்கு வந்து 150 இந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. ஒவ்வொரு பர்சனும் ஒவ்வொரு ரிலேட்டடான ரேட்ஸ் வந்து இங்கே வந்து அலோகேட் பண்ணுவாங்க. 250, 200, 100 அந்த மாதிரி வந்து அவங்க வந்து சார்ஜ் பண்ணுறாங்க அந்த கேமல்ஸ்க்கு. இந்த வியூ பொறுத்தவரையிலும் துவாரகா வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து ரிவர் வந்து போயிட்டுருக்கும். ரிவருக்கு பக்கத்தில் வந்து ஒரு 50 மீட்டர்ஸில் இந்த துவாரகா டெம்பிள் வந்து இங்கே இருக்கும். இந்த இடத்த பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக தான் இருந்துச்சு. ஒன்றும் ரொம்ப டர்ட்டியான பிளேஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. இங்கே வந்து நம்ம அப்புறமா பார்த்தீங்கன்னா, இங்க கேமல்ஸ் வந்து நெறையா பார்க்க முடிஞ்சுச்சு. இவங்க வந்து இங்க சவாரிக்காக கேமல் வந்து வச்சிருந்தாங்க. அண்ட் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்க வந்து இந்த மாரி ஒரு பெர்சனோட கேப்ல வந்து வந்திருக்கேன். ஸோ எனக்கு வந்து அந்த அளவுக்கு ஹிந்தியும் வந்து ஃபுல்லா வந்து ஃப்ளூயன்ட்டா வராது. பட் இருந்தாலும் இந்த பெர்சன் கூட வந்தேன். இந்த கோவிலுக்குள்ள போம்போது வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து கேமரா அண்ட் உங்களுடைய கேட்ஜெட்ஸ், அப்புறமா உங்களுடைய பர்ஸ் அது மாரி எந்த ஒரு விஷயத்தையும் வந்து அலோட் பண்ண மாட்டாங்க. மேபி உங்களோட கேஷ் மட்டும் நீங்க கையில வச்சுக்கலாம். மத்தபடி உங்களோட ஹேண்ட் பேக், பேக் பேக்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் எதுவுமே வந்து அலோட் கிடையாது. ஈவன் யுவர் மொபைல் ஃபோன், பெர்சனல் மொபைல் ஃபோன் ஆல்சோ நாட் அலோவ்ட் இன்சைட் தி துவாரகா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்க வந்து துவாரகால வந்து என்ன ஸ்பெஷலா அவங்க வந்து இங்க எல்லா இடத்துலயும் வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணருடைய சிலையும், ருக்மணி சிலைகள் அதெல்லாம் வந்து இங்க வந்து செல் பண்றாங்க. இந்த போற ரூட்ல வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வேவா தான் இருந்துச்சு. நமக்கு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறதுனால ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட இந்த பிளேஸ நம்ம வந்து விசிட் பண்றதுக்காக வந்திருந்தோம். இங்க வந்து இவங்க மில்க் ஸ்வீட் அப்படிங்கிறது வந்து இங்க ஃபேமஸ்ன்னு சொல்றாங்க குஜராத்ல. அதுவும் இந்த இடத்துல வந்து மில்க் ஸ்வீட் வந்து ரொம்ப வந்து பிரசித்தி பெற்றது. இங்க வரவங்க எல்லாமே வந்து மில்க் ஸ்வீட் தான் வந்து இங்க உள்ள அந்த காடுக்கு வந்து படைக்கிறாங்க. கிருஷ்ணருக்கு வந்து படைக்கிறாங்க. அது மாரி துவாரகா அப்படிங்கிறது வந்து கிருஷ்ணர் வந்து பிறந்த இடமா வந்து கருதப்படுது அப்படின்றதுனால, இந்த இடம் வந்து ரொம்பவே வந்து ஒரு பிரசித்தி பெற்ற இடமா வந்து இங்க உள்ள மனிதர்களால வந்து ஈர்க்கப்படுது. அண்ட் அப்புறம் இங்க வந்து எந்த பொருளுமே வந்து இவங்க உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதுனால, என்னோட டிரைவர் பெர்சன் கிட்ட நான் என்னோட ஃபோன், கேட்ஜெட்ஸ், கேமரா எல்லாத்தையுமே அவங்க கிட்ட குடுத்துட்டு, நான் வந்து கோவிலுக்குள்ள போனேன். பட் ஸ்ட்ரெய்ட்டா அவங்க அங்கேயே இருந்தாங்க. நான் கோவிலெல்லாம் சுத்தி பார்த்து முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் அத அவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு, நானும் அவங்களும் மறுபடியும் அவுட் சைடு வந்தாச்சு. ஆஃப்டர் 1 கிலோமீட்டர்ஸ் வந்து கடந்து வந்துட்டோம். ஸோ இங்கே பார்க்கிங் ஏரியான்னு ஒன்று வச்சுருக்காங்க. இந்த பார்க்கிங் ஏரியா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்ச்சிலேருந்து ஜஸ்ட் ஒரு 50 மீட்டர்ஸில் இந்த பார்க்கிங் ஏரியா முடிஞ்சிரும். ஸோ இந்த பார்க்கிங்க்கு என்ட்ரி ஃபீஸ் மட்டும் ₹100 சொல்றாங்க. ஸோ அதனால நாங்க என்ன பண்ணோம் அப்டின்னா, கார வந்து ரோட்டுக்கு ஆப்போசிட்ல நான் ஸ்டாப் பண்ணிட்டு, அங்கேருந்து ரோட கிராஸ் பண்ணி அந்த ஆர்ச்ச ரீச் பண்ணி, நம்ம துவாரகா டெம்பிள் பார்த்து முடிச்சோம். ஸோ இது போல சூப்பர் அண்ட் எக்ஸைட்டிங்கான வீடியோஸஸ் நம்ம சேனல்ல வரிசையா அப்லோட் பண்ணுவோம். ஸோ நம்ம இன்னும் நிறையா பிளேஸ்க்கு போகிறோம் அண்ட் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்குவோம். புது விஷயங்கள் நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அண்ட் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம இந்த பிளான்லாம் ஃபுல்லாக முடிச்சு, நம்ம துவாரகா விசிட்லாம் முடிச்சு, நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு வரத்துக்கு வந்து அப் டு வந்து ஒரு நைட் ஆயிட்டு. ஒரு 9:00, 9:30 கிட்ட ஆயிட்டு. அண்டு இன்னைக்கான ஒரு ஃபுல் சார்ஜ் வந்து இந்த கேபுக்கு எவ்வளோ அவங்க வாங்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3500 வந்து அவங்க வந்து வாங்குனாங்க. ஸோ டோட்டலாக வந்து இந்த ஒரு ஃபுல் டேக்கான அந்த பேக்கேஜஸ் வந்து 3500. அண்ட் நம்ம வந்து இதில் வந்து
ஃபோர் டெம்பிள்ஸ் வந்து விசிட் பண்ணி பார்த்தோம். இங்கே குஜராத்தில் இருக்க பீப்புள்ஸ்லாம் எந்தெந்த டெம்பிள்ஸ்லாம் இங்கே போவாங்களோ அந்த டெம்பிள்ஸ்லாம் போய் நம்ம விசிட் பண்ணி பார்த்தோம். அண்ட் நம்மளோட ஹோட்டல் ரீச் அவுட் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு நம்ம வந்து பேமெண்ட் பண்ணுறோம். நம்ம வந்து இந்த காஷியின் ஹோட்டலில் தான் இருந்தோம். ஸோ இந்த ஹோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா அப் டு பர் டேக்கு வந்து 2000 அப்படிங்கிற மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இது போல் நல்ல எக்ஸைட்டிங் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம். ஸோ இது போல் சூப்பரான வீடியோஸ் பார்க்குறதுக்கும் அண்டு நிறைய வீடியோஸ் விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.